வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பஜாஜ் RS200 BS3 வண்டி. இந்த வண்டியில் வந்து ஒரு பிக்கப் கம்ப்ளைண்ட். வண்டி வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கோம், சில நேரத்தில் வந்து எவ்வளோ த்ராட்டில் கொடுத்தாலும் வண்டி வந்து பிக்கப் ஆகாது, அதாவது ரைஸாகவே ஆகாது. அதுமாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். நம்ம என்ன பண்ணோம், ஏர் ஃபில்ட்ரு மாற்றிட்டோம், 3 ஃப்ளக்குமே வந்து புதுசாக மாற்றியாச்சு, கூலண்ட் ஆயில், இன்ஜின் ஆயில் எல்லாத்தையும் மாற்றிட்டோம், வால்வு டேப்பர்ட்லாம் செக் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃப்ளக்குக்கான லைன், இக்னிஷன் எல்லாமே கரெக்டாக வருது. இருந்தாலும் வந்து வண்டி பிக்கப் ஆகலை. சில நேரத்தில் வந்து பிக்கப் ஆகுது, சில நேரத்தில் அடைக்குது. இது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த RS200 தான் நம்ம கம்ப்ளைண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்குது, வண்டி வந்து ரொம்ப அடைக்குது, வண்டி பிக்கப் ஆகலை. நம்ம ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஸ்டார்டிங்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம ரைஸ் பண்ணும்போது அடைக்கும். இப்போ கரெக்டாக ரைஸ் ஆகுதுங்களா? நான் ஃபுல் தாட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன், இருந்தாலும் வண்டி வந்து ரைஸ் பிக்கப் ஆகலை. தாட்டில் ஃபுல்லாக தான் கொடுத்துட்ருக்கேன், வண்டி பிக்கப்பே ஆகலை, அப்படியே அடங்கிச்சு பாருங்க. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் நம்ம ஃபியூல் பம்பு தான் இது ப்ராப்ளமாக இருக்கணும். மேக்ஸிமம் நம்ம கழட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சுத்தமாக பிக்கப் ஆகலை. இதுதான் ப்ராப்ளம். நம்ம பிரித்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டி டேங்க்லாம் பிரிச்சுட்டோம். இப்போ டேங்க் எடுத்து பெட்ரோல் பம்பில், ஃபியூல் பம்பில் எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். டேங்கை கழட்டிடலாம். நம்ம ஃபியூல் பம்பில் இன்ஜெக்டருக்கு போகக்கூடிய அந்த சப்ளையை வந்து கழட்டி எடுத்துடலாம். இந்த பைப் தான் வந்து இன்ஜெக்டருக்கு போகக்கூடியது. அந்த பைப்பை கழட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு வாட்டர் கேன் வச்சு அதில் ப்ரெஷர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஏன்னா இதில் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாலும் வண்டி வந்து பிக்கப் இருக்காது, அடைக்கும். இதில் எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பைக்கை ஆன் பண்ணி பெட்ரோல் எவ்வளோ ப்ரெஷரில் வருதுன்னு பார்ப்போம். ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ரொம்ப லோ ஆகுது பாருங்கள் ப்ரெஷர். இது மாதிரி லோ ஆகும்போது என்ன ஆகுனா, பம்பில் இன்ஜெக்டர் வந்து தேவையான ப்ரெஷர் கிடைக்காது, வண்டி வந்து பிக்கப் ஆகாது. ஒரே ஈவனான ப்ரெஷர் வரல இதில். ஓகே, நம்ம பம்பை கழட்டிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பம்புக்கு போகிற லைனை கட் பண்ணி எடுத்துருவோம். டேங்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தோன்னா இதுதான் வந்து ஃபியூல் பம்போட மவுண்டிங். இதில் வந்து இது வெளியில் இருக்கிற ஃபில்ட்ரு, அதாவது அவுட்லெட் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபில்டரில் அடப்பு இருந்தாலும் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். ரெண்டாவது இன்லெட் ஃபில்ட்ரு உள்ள ஒரு ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும், அந்த ஃபில்டரில் அடப்பு இருந்தாலும் குறைஞ்சிரும். இல்லை பம்பு வீக்காக இருந்தாலும் ப்ரெஷர் குறைஞ்சிரும். இது மாதிரி நிறைய காரணம் இருக்குது. இல்லைனா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ரிட்டன் வால்வு ஒன்று இருக்கும். அந்த வால்வு வந்து சரியாக வேலை செய்யலாம், ப்ரெஷர் வந்து இங்கே போகாது, எல்லாமே டேங்க்கு உள்ளே திரும்ப ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரி எந்த காரணம் இருந்தாலும் வந்து பம்பில் வந்து ப்ரெஷர் கிடைக்காது. பம்பில் ப்ரெஷர் குறிப்பிட்ட அளவு ப்ரெஷர் கிடைக்கலன்னா வண்டி வந்து பிக்கப் இருக்காது, வண்டி அடைக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இந்த டேங்கை கழட்டி உள்ளே எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணுறோம். இந்த டின்னம் போல்டு எல்லாத்தையும் கழட்டினோன்னா நமக்கு தனியாக வெளில வந்துடும் பம்பை வெளியே எடுத்துடலாம். இதுதான் ஃபியூல் பம்போட மோட்ரு. இது வந்து அவுட்லெட் ஹோஸு. இதுதான் இது வந்து இன்லெட் ஃபில்ட்ரு, இது அவுட்லெட் ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு வழியாக ஃபில்ட்ரு ஆகிட்டு தான் பம்புக்கு உள்ள பெட்ரோல் இழுக்கும். இழுத்து இந்த ஹோஸ் வழியாக வெளில அனுப்புவோம். அது என்ன ஆகுனா, இந்த ஹோஸ் வழியாக வந்து இந்த ஃபில்ட்ருக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த ஃபில்ட்ருக்கு வந்து அவுட்லெட் ஃபில்ட்ரு வழியாக வெளில வரும். நம்ம வண்டி வந்து ஐட்லிங்கில் இருக்கும்போது என்னென்னா, பம்பு வந்து ஒரே அளவு ப்ரெஷர் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் ஒரே அளவான ப்ரெஷர் தான் அது வந்து பம்ப் பண்ணிடுவோம். அந்த அதிகப்படியான ப்ரெஷர் வந்து, அதாவது இன்ஜெக்டர் க்ளோஸில் இருக்கும்போது, இன்ஜெக்டர் வந்து ஸ்லோவாக ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுனா, அதிகப்படியாக ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ப்ரெஷரில் இந்த ஓஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகக்கூட என்ன பண்ணுன்னா, அதிகப்படியான ப்ரெஷர் நம்ம ஐட்லிங்கில் விடும்போது என்ன ஆகுனா, அந்த ப்ரெஷர் வந்து அகைன் ரிட்டன் வந்து இந்த பைப் வழியாக வந்துடும். அதாவது இந்த பக்கமாக வந்து இதான் வந்து ரிட்டன் ஹோஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிட்டன் வால்வு. ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது. இந்த வால்வு போயிடுச்சுனாலும் நமக்கு வந்து ப்ரெஷர் மெயின்டைன் ஆகாது. சாதாரணமாக நம்ம ரைஸ் பண்ணும்போது இது வழியாக சக் பண்ணி பெட்ரோலை உள்ள தள்ளி இந்த ஃபில்ட்ரு வழியாக, அவுட்லெட் ஃபில்ட்ரு வழியாக வந்து இந்த வழியாக இன்ஜெக்டருக்கு போயிடும். நம்ம ஐட்லிங்கில் விடும்போது என்னன்னா, அதே இன்ஜெக்டர் போகிற பெட்ரோல் கம்மியாகிட்டு இது வழியாக அவுட்புட் வந்து அந்த ப்ரெஷர் வந்து மறுபடியும் ரிட்டன் டேங்க்கே வந்துடும். எப்படி தான் அந்த பம்பு வேலை செய்யுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு. துரு பிடிச்சி இந்த ஃபில்ட்ரு எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். இந்த ஃபில்ட்ரு எல்லாமே கிழிஞ்சு தான் போயிருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த இன்லெட் ஃபில்டர் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா, இப்போ டேங்கில் இருக்க துரு வந்து உள்ளே இழுத்துரும். பம்பு வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
இப்போ இந்த வண்டியோட டேங்கில் பார்த்தோன்னா ஃபுல்லாக தண்ணி உள்ளே இறங்கிட்டு இருக்கு. இது வந்து BS3 மாடல் RS200. டேங்கில் தண்ணி இறங்குறதுனால ஃபுல்லாக டேங்க்கு துரு பிடிச்சி அந்த துருவாலும் தண்ணியாலும் தான் வந்து ஃபியூல் பம்பு டேமேஜ் ஆகிருக்கு, இன்லெட் ஃபில்ட்ரு டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த தண்ணி மொத்தத்தையும் வெளியே எடுத்துகிட்டு டேங்க்கை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி உள்ளே கழுவி அந்த துருவெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புது பம்பு மாற்றினோன்னா டேங்க் வந்து க்ளீன் ஆகிடும். இந்த மக்கில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறது பார்த்தோன்னா அந்த டேங்க் உள்ளே இருந்த துரு தண்ணி தான் இது. இதில் பெட்ரோல் கிடையாது, ஃபுல்லாக தண்ணி இது அடியில் தேங்கி இருந்துச்சு. இப்போ நம்ம பம்பு வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். பஜாஜ் ஒரிஜினல் தான். 5924 ரூபா வருது. ஏன்னா அது பம்பு பழைய பம்பு போயிடுச்சு. அது இப்போ புது பம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இதுதான் பம்ப். இந்த பம்பில் இது இன்லெட் ஃபில்ட்ரு, இது மோட்டார், ஃபியூல் பம்ப் மோட்டார். இது நான் இது சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷர் வால்வு, அதாவது ரிட்டன் வால்வுன்னு சொல்லுவாங்க, அந்த வால்வு எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் இந்த ஃபில்ட்ரு நல்லா கிழியாமல் எப்படி பக்காவாக இருக்குது பாருங்கள். அதுவே பழைய பம்பில் பார்த்தோன்னா நமக்கு இந்த ஃபில்ட்ரு வந்து கிழிஞ்சு போயிட்டு சரியாக ஃபில்ட்ரு பண்ணாமல் துருவோடு சேர்த்து மோட்டர் உள்ளானும் போது என்ன மோட்ரு வீக் ஆகிடும். அந்த மாதிரி தான் மோட்டர் வீக் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் டேங்க்குள்ளே தண்ணி போயிட்டு துரு பிடிச்சி ரொம்ப நாஸ்தி ஆகிட்டு இருக்குது டேங்க்கு. இப்போ நம்ம இந்த பம்புக்கு பதிலாக அந்த புது பம்பை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓரிங்லாம் கரெக்டாக படி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி டேங்க்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் வாட்டர் வாஷில் கொடுத்து. உள்ள இன்செர்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக படி வச்சிடலாம். அந்த ஓரிங்லாம் கரெக்டாக சீட்டிங் ஆகணும், இல்லைனா டேங்க் அடியில் பெட்ரோல் லீக் ஆகும். கரெக்டாக சீட்டிங்கை வச்சு செக் பண்ணிவிட்டு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பம்பை டைட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த ஃபில்ட்ரு ஓஸ் கனெக்ஷன்லாம் எடுத்து மாட்டிடலாம். கரெக்டாக அது அந்த கனெக்ஷனை அதில் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வேலை செய்யும். ஓகே, இப்போ நம்ம பம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு செக் பண்ணிடுவோம். இது பழைய பம்பு, அவ்வளோதான், டோட்டலாக டேமேஜ் இது. ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம டேங்க்கில் வந்து புதுசாக பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா டேங்கை சுத்தமாக ட்ரையாக க்ளீன் பண்ணியிருக்கோம். நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி புதுசாக பெட்ரோல் ஃபில் பண்ணிக்குவோம். நம்ம ஃபியூல் பம்போட லைன்லாம் கொடுத்துருவோம். இந்த சாக்கெட்டு கொடுத்துட்டு பைக்கை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்த மாதிரி வருதா இல்லை அதிகமாக வருதுன்னு பார்த்துக்கலாம். ஆன் பண்ணி கொஞ்சம் டைம் ஆகும் பம்பில் அந்த பெட்ரோல் லோட் ஆகிறதுக்கு. ரைட், ப்ரெஷர் தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. நல்ல ப்ரெஷராக எவ்வளோ தூரம் தூக்கி அடிக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வரல, இந்த அளவுக்கு ப்ரெஷர் வரல. பம்ப்லேயும் நாய்ஸ் முதல்ல ஓவராக வந்துச்சு, இப்போ சவுண்டு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்தால் தான் பம்பு கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம இன்ஜெக்டர் போகக்கூடிய லைனை கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். பைக்கு நேராக போடி. பைக் பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஃபுல் த்ராட்டில் கொடுத்து பார்ப்போம். வண்டி ஆஃப் ஆகுதா அடைக்குதான்னு பார்ப்போம். வண்டி எதுவும் அடைக்கலை, ஃபுல் த்ராட்டில் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்காவாக இருக்குது. மறுபடியும் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு RS200ல் பிக்கப் ப்ராப்ளம். அதாவது வண்டி வந்து ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணோன்னா வண்டி அடங்கும், மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஒழுங்காக போயிட்டே இருக்கும், மறுபடியும் த்ராட்டில் பண்ணும்போது அடங்கும், அடிச்சு போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டேங்க் குள்ளே தண்ணி போயிட்டு ஃபியூல் பம்ப் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு, அந்த ஃபியூல் பம்போட இன்லெட் ஃபில்ட்ரு எல்லாமே டேமேஜ் ஆயிருந்தது. இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த பம்பை மாற்றிட்டு டேங்கை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு டேங்கை ட்ரை பண்ணி புதுசாக பம்பு மாற்றி புதுசாக பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வண்டி பக்காவாக இருக்குது. அந்த அடைக்கிற ஃபால்ட்டு அமுங்கிற ஃபால்ட்டு எதுவுமே இல்லை. வண்டி நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.